வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிர்மான்ற ஒரு பவுடருடைய விளம்பரத்த வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். வாஷிங் பவுடர் நிர்மான்ற ஒரு பொண்ணு ஆடுற மாரி அந்த விளம்பரத்த வந்துட்டு பார்க்காதவங்களே இருந்திருக்க முடியாது. அந்த பவுடரும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது. 1969ல குஜராத்ல ஒரு தெருவுல தொடங்கின இந்த பொருளோட வியாபாரம் அதுக்கப்புறம் இந்தியாவில நம்பர் 1 டிடர்ஜென்ட் பவுடரா மாறிச்சுங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ல ஒரு 24 வயசு பையன் எல்லோ பவுடர் வந்துட்டு கூவி கூவி வித்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே நம்பர் 1 டிடர்ஜென்ட் பவுடரா அந்த பவுடர் மாறிச்சுங்க. ஆனா போக போக என்ன ஆச்சுன்னா, அதோடைய டவுன்ஃபாலும் வந்துட்டு ஆரம்பிச்சு. இப்ப அது எங்க இருக்குன்னே தெரியாம காணாமயே போயிடுச்சு. என்னதான் காரணம்? எதனால இந்த அளவு உயரத்துல இருந்த ஒரு சாம்ராஜ்யம் எப்படி வந்துட்டு அப்படியே கவிழ்ந்தது? இத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபுல் வீடியோவ பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா 55 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குதுங்க. குஜராத்ல இருக்கிற கர்ஷன்பாய் பட்டேல் இவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு கெமிஸ்டரா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வாங்குற சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பத்தாதனால அவர் வந்து சைடு இன்கமா ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கெமிஸ்டராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அது ரிலேட்டடா ஏதாவது ஜாப் பண்ணலாம் பிளான்ல இருந்து என்ன பண்றாருன்னா வீட்ல வந்துட்டு கெமிக்கல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு சோடா ஆஷையும் கெமிக்கல்ஸையும் சேர்த்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பவுடரை வந்துட்டு ரெடி பண்றாரு. இப்படி ஒரு டிடர்ஜென்ட் பவுடரை வந்து உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் வைக்கிறதுக்காக நிர்மா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு வயசு குழந்தையோட பேரு நிருப்பமா, அந்த பேரை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி நிர்மா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அடுத்த நாளே அவர் என்ன பண்றாருன்னா பாலித்தீன் பேக்கெட்ல பவுடரை வந்துட்டு பேக் பண்ணி வீடு வீடா போயிட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் லோயர் கிளாஸ் பீப்புளும் வந்துட்டு டிடர்ஜென்ட் பவுடருக்கு பதிலாக டிடர்ஜென்ட் சோப் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோ சோப்ல தான் வந்துட்டு எல்லாருமே துணியை வந்துட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு அழுக்குகளை போக்கலன்றது உண்மை. ஆனா அதுக்கப்புறம் அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பவுடர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய தண்ணிகள் வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி அதிகமாகவே இருந்தாலும் அந்த அழுக்குகளை வந்துட்டு அந்த டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் வந்துட்டு கிளீனா வந்துட்டு பண்ணிட்டு தான் இருந்தது. அந்த டைம்ல டிடர்ஜென்ட் பவுடருடைய மார்க்கெட்டே வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டு இருந்தது இந்துஸ்தான் லீவர் லிமிடெட்ன்ற கம்பெனி தான். இதோடைய பவுடர் இந்த பிராண்ட் நேம் என்னன்றது நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. சர்ஃப் தாங்க இதோட பிராண்ட் நேம். இதோட 1 kg பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபீஸ்க்கு அப்ப சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோடைய பிரைஸ் வந்துட்டு இந்த அளவு அதிகமா இருந்ததனால லோயர் கிளாஸ் மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடர்ஜென்ட் பவுடர் வாங்க முடியாம இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கர்ஷன்பாய் வந்துட்டு யூஸ் பண்ண நினைச்சாரு. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய நிர்மா டிடர்ஜென்ட் பவுடர் 1 kg வந்து பாத்தீங்கன்னா 3.5 ரூபீஸ்க்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப் இருக்குல்ல, அந்த சோப்போடைய விலைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் கிடைக்க ஆரம்பிச்சது. இதனால அந்த டிடர்ஜென்ட் அதாவது நிர்மா டிடர்ஜென்ட் பவுடர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியர் ஆகி ரொம்பவே சேல்ஸும் அதிகமாச்சு. அவர் ஒரு நாளைக்கு 200 கிலோ சேல்ஸ் பண்ற அளவுக்கு அவருடைய வியாபாரம் அதிகமாச்சு. நிர்மாவுடைய சேல்ஸ் வந்து அதிகமானனால கர்ஷன்பாய் என்ன பண்ணாருன்னா அகமதாபாத்துக்கு பக்கத்துல இருக்க சர்சாப்பூர்ல ஒரு ஸ்மால் ஷெட்டை வந்துட்டு அமைச்சாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு வேலை செய்யறதுக்கு லேபர்ஸையும் வந்துட்டு ஹையர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நிர்மாவுடைய பிளைன் பேக்கெட் என்ன பண்ணாருன்னா நிர்மா ஆட்ல வந்து அந்த பொண்ணு வரும்ல, அந்த பொண்ணுடைய படத்தையும் வந்துட்டு பேக்கெட்ல கொண்டு வந்துட்டு அது ஒரு பிராண்டாவே மாத்தினாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிர்மாக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஷெட்டும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது லேபர்ஸையும் வந்துட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேக்கிங்கும் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்தியாவிலே இது நம்பர் 1 பிராண்டா மாறணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிளைனா இருந்த நிர்மா பவுடர் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய படத்தையும் வந்துட்டு போட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல 2000 ரீட்டைலர்ஸ் இருந்தாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா எல்லா ரீட்டைலர் ஷாப்லயும் வந்துட்டு நிர்மா ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா அப்ப இருந்த ரீட்டைலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புதுசா ஒரு பிராண்ட் வருது அப்படின்னா அதை வந்து ஸ்டாக்ல வந்துட்டு ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த இதை டேக்கிள் பண்றதுக்காக இவர் ஒரு பிளான் பண்ணாரு. என்ன அப்படின்னா நிறைய கேர்ள்ஸை வந்துட்டு அவர் வந்து ஹையர் பண்ணாரு. ஹையர் பண்ணி என்ன சொன்னார்னா அவங்களுக்கு இருக்கிற வேலையே வந்துட்டு ஒவ்வொரு ரீட்டைல் ஷாப்லயும் வந்து போயிட்டு நிர்மா இருக்கா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கணும்னு சொன்னார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ரீட்டைலர்ஸ் எல்லாம் நிர்மாக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாமே நிர்மாவை வாங்குறதுக்காக இவரை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்தையும் அதை சுத்தி இருக்க ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிர்மா தான் நம்பர் 1 டிடர்ஜென்ட் பவுடரா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. கர்ஷன்பாய் அடுத்தது என்ன பிளான் பண்ணாருன்னா குஜராத்தை தாண்டி இந்தியா ஃபுல்லாவே வந்துட்டு நிர்மாவை கொண்டு போகணும்னு நினைச்சாரு. அப்படி அவர் கொண்டு போகணும்னா அவருக்கு வந்துட்டு இருக்கிற அந்த சர்ஃப் ஆகட்டும் இல்லைன்னா வேற பிராண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட காஸ்ட் அதிகமாக இருந்தது. இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மா வந்து அந்த பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வந்து கம்மி. அதனால காஸ்ட்டை வந்து எந்த காலத்திலும் உயர்த்தக்கூடாதுன்றதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணார். சர்ஃபை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு இருந்த இன்னும் பெனிஃபிட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லயும் சின்ன சின்ன ஷெட் தான் போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிர்மாவுடைய இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சோடா பவுடர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். இது வந்து குஜராத்ல ரொம்பவே ஈஸியா கிடைச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்கிறது தான் இவர் வந்து டிடர்ஜென்ட்க்கு ஃபார்முலாவும். அதனால நிர்மா யூஸ் பண்ணும்போது ஒயிட்னிங் ஆகட்டும் இல்லனா வாசனை ஆகட்டும் எதுவுமே வந்துட்டு இல்லாம தான் இருந்தது. சர்ஃபோடைய மேனுஃபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா மிஷினால பண்ணப்பட்டது. அதனால எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நிர்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மேனுவலாவே பண்ணதுனால லேபர்ஸ் தான் வந்து தேவைப்பட்டாங்க. இதனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே மிச்சமாச்சு. இந்த எலக்ட்ரிசிட்டி மிச்சமானதுனால கவர்மெண்டோட 15% எக்ஸைஸ் டியூட்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நிர்மாக்கு கிடைச்சதுங்க. இதுல மெயின் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரீச் பண்றதுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் தேவைப்படுது. ஆனா வந்துட்டு நிர்மாக்கு வந்துட்டு வெறும் 3 ஸ்டேஜஸ்லயே வந்துட்டு அவங்க வந்துட்டு கஸ்டமரை ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. டைரக்ட் சிஸ்டம் வந்து அந்த அளவு வந்து ப்ராடக்ட்
மார்க்கெட்டை வந்துட்டு சேல்ஸ் பண்ணுமான்னு தெரியல. ஆனா வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாவே வந்துட்டு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு கரெக்ட் பண்ணனால நிர்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரைஸை வந்துட்டு கண்ட்ரோல்லே வச்சிருந்தாங்க. இதனால குஜராத் ஃபுல்லாவே வந்துட்டு நிர்மா வந்துட்டு சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாம நிர்மாவுடைய மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னோவேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளஸ்ஸா பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் கர்சன் பாய் வந்துட்டு நிர்மாவை அப்படியே குஜராத்தை தாண்டியும் வந்துட்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால 1975ல ஒரு ஆட் கேம்பெயினை வந்துட்டு ரெடி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் நிர்மாவுடைய ஆட் வந்து ஆல் இந்தியா ரேடியோல ஒளிபரப்பாச்சு. நிர்மாவுடைய அந்த டியூனும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நிர்மாவை யூஸ் பண்ணும்போது நிறைய நுரைகள் வரும் அப்படின்ட்டு விளம்பரப்படுத்தினாங்க. இதனால மக்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆர்வம் அதிகம் ஆச்சு. 1982ல நிர்மா ஆட்ல வர அந்த பெண் குழந்தையோட ஆட் வந்துட்டு ஒளிபரப்பாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் இது ஒரு ஐகானிக் ஆடா மாறிச்சு. 1977ல இந்தியாவுடைய 12% மார்க்கெட்டை பிடிச்சிருந்த நிர்மா வந்து பாத்தீங்கன்னா 1985ல 60% ஆஃப் மார்க்கெட்டை வந்து பிடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய நம்பர் 1 பிராண்டா உருவானாங்க நிர்மா. ஒரு சைடு இன்கம்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் ஒரு பெரிய லெவல்ல உருவாகி டிடர்ஜென்ட் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு மாறிச்சு. ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தாங்க. அதுக்கப்புறம் நிர்மாவுடைய வீழ்ச்சி வந்து ஆரம்பிச்சது. இனிஷியலா நிர்மா வந்து பாத்தீங்கன்னா லோயர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புளும் வந்துட்டு அதை வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால சர்ஃப் வந்து குவாலிட்டியில டவுனா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கிடையாதுங்க. சர்ஃப் வந்துட்டு நிர்மாவுடைய குவாலிட்டியில பெட்டரா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் 1987ல நிர்மா வந்து பார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது வந்து டைரக்டா ரின்னுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணிச்சு. இதனால ரின்னோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நிர்மாக்கு மாற ஆரம்பிச்சாங்க. HLL இந்த டைம் தான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணாங்க நிர்மா வந்து நமக்கு டைரக்டாவே பிசினஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஸ்டிங்னு பேர் வச்சு அந்த ஆபரேஷன் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். ஸ்டிங்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஸ்ட்ராட்டஜி டு இன்ஹிபிட் நிர்மாஸ் growth. மிஷினோட மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா நிர்மாவுடைய ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல்லா வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் HLL வந்துட்டு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்றனால இவங்க வந்து இந்த டீமை வந்துட்டு ரெடி பண்ணாங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன அப்படின்னா நிர்மா வந்துட்டு சர்ஃப் அப்படியே லோ காஸ்டா இருக்கு. அதனால தான் அதோட சேல்ஸ் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நம்மளால வந்துட்டு அந்த அளவு லோ காஸ்டா வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. வேற என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து சர்ஃபோடைய காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி சேல்ஸ் பண்ணனா நம்மளுடைய பிராண்ட் இமேஜும் வந்துட்டு டவுன் ஆகும். அதனால அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க இன்னொரு பிளான் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய சர்ஃப் வந்துட்டு ரேட் கம்மி பண்றதை விட நம்ம ஒரு புதுசா ஒரு லோ காஸ்ட் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல அவங்களுடைய அதாவது நிர்மாவுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. டைரக்டா நிர்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா நிர்மால வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் வந்து வராது. அது மட்டும் இல்லாம நிர்மாவுடைய பவுடர் வந்துட்டு தண்ணியில ஃபுல்லா கரையாது. இதனால சரியான அழுக்குகள் சில டைம்ஸ் வந்து போறது இல்ல. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில நிர்மா யூஸ் பண்ணனால கையில எரிச்சலும் உண்டாகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க கேதர் பண்ணாங்க. இதெல்லாம் HLL வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க உருவாக்க போற அந்த லோ காஸ்ட் டிடர்ஜென்ட்ல இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுல ஃபேப்ரிகன்ட் அதாவது வாசனை வர மாதிரி வச்சாங்க. அடுத்தது அது யூஸ் பண்றவங்க கைக்கு வந்துட்டு ரொம்பவே ஜென்டலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் திங் தண்ணியில ஃபுல்லா கரையிற மாதிரியும் ஏற்பாடு பண்ணாங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணாலும் காஸ்ட்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணாங்க. இந்த மாதிரி டிடர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்ட் தான் மெயின் ரா மெட்டீரியல். அதனால இவங்க ஃபேக்டரி செட்டப் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தோட சால்ட் மைன் இருக்கும்ல அது பக்கத்திலே வந்துட்டு கொண்டு வந்தாங்க. மட்டும் இல்லாம டைரக்ட் பைப்லைன் கொடுத்து சால்ட்டை வந்துட்டு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதோட இவங்க R&Dக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு செலவு பண்ணாங்க. அதாவது இவ்வளோ சீப்பாவும் இந்த மாதிரி ஒரு டிடர்ஜென்ட்டை உருவாக்குறதுக்காக ரொம்பவே வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி HLL டீம் வந்து ஒர்க் பண்ணி லோ காஸ்ட் அதாவது நிர்மாக்கு ஈக்குவலான காஸ்ட்லயும் அதே போல அவங்களுடைய குவாலிட்டியை விட இவங்க குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்ச டிடர்ஜென்ட் பவுடர் பேர் தான் வீல். அதுக்கப்புறம் இவங்க ஆட் கேம்பெயின் பண்ணாங்க. என்ன அப்படின்னா டைரக்டா நிர்மாக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸை வந்துட்டு காமிச்சேன். வீல்ல வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி ஆட வந்து டிவில ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாரும் நிர்மால இருந்து வீலுக்கு வந்து மாற ஆரம்பிச்சாங்க. 1990ல நிர்மாக்கு அடுத்தது இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் டிடர்ஜென்ட் பவுடரா வீல் வந்து உருவாச்சு. இது மட்டும் இல்லாம நிர்மாக்கு ஆப்போசிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபுடைய ஆடையும் வந்துட்டு இவங்க வந்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டை பார்க்க கூடாது குவாலிட்டியை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுல காமிச்ச அந்த ஆட்ல வந்துட்டு yellow பவுடர் வந்து நிர்மாவை ரெப்ரசென்ட் பண்றதாவும் ப்ளூ பவுடர் சர்ஃபை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றதாவும் இருந்துச்சு. அதுலயும் இன்னும் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபுடைய 1/2 kg பவுடரே வந்துட்டு நிர்மாவுடைய 1 kg பவுடருக்கு வந்துட்டு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி அவங்க விளம்பரம் பண்ணாங்க. இந்த HLL உடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு அப்புறம் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 11% இருந்து 24%க்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அதே சமயத்துல நிர்மாவுடைய மார்க்கெட் ஷேர் 60% இருந்து 50%க்கு டவுன்ஃபால் ஆச்சு. இது வந்து வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் நிர்மாவுடைய டவுன்ஃபாலுக்கு. இதுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனை உருவாச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இதே டைம்ல இன்னொரு பவுடர் வந்துட்டு
உருவாச்சு. அதுக்கு பேரு காடி டிடர்ஜென்ட் பவுடர். இது வந்து டைரக்டா நிர்மாவுக்கு ஆப்போசிட்டா அமைஞ்சது. இந்த மாதிரி 1980ஸ்ல டிடர்ஜென்ட் பவுடர் இந்த அளவு பூம் ஆகுறத பார்த்துட்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிமல் குமார், முரளிதர் இந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளும் என்ன பண்ணாங்கன்னா வீல் அண்ட் நிர்மா வந்து பாத்தீங்கன்னா லோ ரேட்ல வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து அவங்க தான் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து லைட்டா இம்ப்ரூவ் ஆனனால லோயர் பீப்புள் இந்த நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆனாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன யோசிச்சாங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னும் வந்து இந்த லோ காஸ்ட்லயே வந்து பொருள் வாங்கணுமா, அதோட குவாலிட்டி பெட்டரா இருக்கிற காஸ்ட் வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு பிளானுக்கு போனாங்க. அப்பதான் இந்த காடி பவுடர் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுங்க. இது வந்து நிர்மா அண்ட் வீலோட பெட்டர் குவாலிட்டி மட்டும் கிடையாதுங்க, ரேட்லயும் வந்து 10% ஹையரா இருந்தது. இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு லோ காஸ்டோட கொஞ்சம் ஹை காஸ்டா இருந்தா நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பெட்டரா ஃபீல் பண்ணி அவங்க வந்துட்டு காடி பவுடருக்கு மூவ் ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல ரீட்டைலர்ஸ் வந்து சமாளிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொடுக்குற கமிஷன் அமௌண்ட்ல வந்துட்டு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்துட்டு காடி பவுடரை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணாங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துட்டு இவங்க வந்து ஷெட் உருவாக்கி அதுலயே வந்துட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால ஈஸியா வந்துட்டு கஸ்டமர் அதாவது ரீட்டைலர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு உடனுக்குடைய எப்ப கேட்டாலும் உடனே போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் காடி டிடர்ஜென்ட் பவுடரும் ஆட் கேம்பெயின் பண்ணி மக்களை வந்துட்டு கவர் ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் காடி டிடர்ஜென்ட் பவுடர் இந்தியாவுடைய நம்பர் 1 பிராண்டா மாற ஆரம்பிச்சது. 1990ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்மாவுடைய ஷேர் வந்து டோட்டலாவே டவுன் ஆரம்பிச்சதுங்க. அப்படியே நிர்மா வந்துட்டு ஒரு கரெக்ஷன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பவுடர்ல இருக்கிற சோடா ஆஷை வந்துட்டு கம்மி பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்றவங்களுக்கு கையெரிச்சல் வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம தண்ணியில ஈஸியா கரையிற மாதிரி இருக்கணும், அடுத்தது ஃபிராக்ரன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு லேட்டா தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. வந்து இவங்க வந்துட்டு ஒரு கன்சல்டன்சி வச்சு அது மூலமா வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து குறைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சப்ப இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதோட இவங்களுடைய பேக்கிங்கை வந்துட்டு இவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா வீல் ஆகட்டும் இல்ல சர்ஃப் ஆகட்டும் இல்ல காடி பவுடர் ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்துட்டு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஆடை ரெடி பண்ணிருக்கணும். ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே இவங்க வந்துட்டு சரி பண்ணாதனால இவங்களுடைய வீழ்ச்சி உருவாச்சு. இவங்களுடைய மேஜரான மெயின் ப்ராடக்ட்டுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாம இவங்க வந்துட்டு இந்த சர்ஃபுக்கு ஆப்போசிட்டா பிரீமியம் ப்ராடக்ட்டை வந்து ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த டைம் ஹை காஸ்ட் ப்ராடக்ட்டா சர்ஃப் மட்டும் கிடையாதுங்க, ஏரியலும் இருந்தது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவலா இவங்க வந்து காம்படிட் பண்றதுக்காக நிர்மா ப்ளூ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா இது வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் உருவாக்கல. அப்படின்னா நிர்மா ப்ளூ உடைய குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே புவரா தான் இருந்தது. இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும், HLL வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுக்கும் ஒரே நேம் வச்சில்ல, அவங்க வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி அதே போல காஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி பிராண்டோட நேம் வந்து மாத்திருந்தாங்க. வீல் ஆகட்டும் இல்ல சர்ஃப் ஆகட்டும் இல்லனா ஏரியல் ஆகட்டும் எல்லாமே பிராண்ட் வந்து வேற வேற நேம்ல இருந்தது. ஆனா நிர்மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிர்மான்ற பேர் தான் வந்துட்டு அங்க இருந்தது. நிர்மா ப்ளூ அவ்வளவுதான் மாத்திருந்தாங்க அவங்களுடைய பிரீமியம் ப்ராடக்ட்டுக்கு. இதனால கஸ்டமருக்கு என்ன தோணுச்சுன்னா இது வந்து நிர்மாவுடைய அப்கிரேட் ப்ராடக்ட் தான், அதனால வந்துட்டு இதுல ஒன்னும் பிரோஜனம் இருக்காது, கஸ்டமருக்கு நிர்மா ப்ளூன்றதும் நிர்மாவுடைய ப்ராடக்ட் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உருவாச்சு. அதனால நிர்மா ப்ளூவும் வந்துட்டு சீக்கிரமாவே ஃபெயிலியர் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மா வந்துட்டு பார் ஒன்னு கொண்டு வந்தாங்க, நிர்மா பார், நிர்மா ஹேர் ஆயில், நிர்மா ஷாம்பு, நிர்மா டூத் பேஸ்ட், இப்படி லைனா கொண்டு வந்தாலும் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆச்சு. இவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா நிர்மான்ற பேருடைய பிராண்டிங் இதுல வந்துட்டு இந்த ப்ராடக்ட்லாம் சேல் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா எல்லாமே மாறிச்சு. மக்களுக்கு நிர்மான்றது டிடர்ஜென்ட் பவுடர் அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து பிடிச்சிருந்தது. அது தாண்டி நிர்மா ஷாம்பு, நிர்மா ஆயில், நிர்மா சோப், நிர்மா பேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணல. அப்படியே நிலைமை போனதுனால 2017ல நிர்மாவுடைய ஷேர் மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 4% அளவுக்கு குறைஞ்சிச்சு. அப்புறம் இவங்க வந்துட்டு இன்னும் அட்வான்ஸா கொண்டு போலான்ட்டு நிர்மா அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு ரித்திக் ரோஷனும் வந்துட்டு ஆட் கேம்பெயின் பண்ணாரு. இருந்தாலும் இது வந்து மக்கள்கிட்ட அந்த அளவு ரீச் ஆகல. இதுக்கப்புறம் டோட்டலா நிர்மான்ற பிராண்டே வந்துட்டு இல்லாம ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஆகுறது வேற, நம்பர் 1 மெயின்டைன் ஆகுறதுன்றது வேற, ரெண்டுமே வந்துட்டு வேற வேற விஷயங்கள். அதே போல நம்ம வந்துட்டு அப்கிரேட் ஆக்கிக்கிட்டே இல்லைன்னா நம்ம பழைய இதுல தான் இருப்போம், நம்ம வந்து போற வரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆக மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் முடிச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய பிராண்ட் ஆகட்டும், நம்மளுடைய விஷயங்கள் ஆகட்டும், நம்மளுடைய உழைப்பாகட்டும் எல்லாமே வீணா தான் போகும். மாற்றங்கள் தான் மாறாதுன்றது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உங்களுடைய தாட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.